சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே. என்ற பௌர்ணமி விடியல், போகி நாள், மிக மிக உயர்ந்த நாள். இன்று நான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை தான் செய்ய ஓடோடி வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளை நான் எடுத்ததற்கு காரணம், மிக முக்கியமான காரணம். இன்று உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு நபர் விலகுவார். அது யார் என்பதையும் சொல்கிறேன். அது விலகிய பிறகு இன்றுக்குள் உனக்கு ஒரு சந்தோஷமும் நடக்கப் போகிறது. அதையும் என்னவென்று சொல்கிறேன். முழுமையாக கேட்டால் நீயே அளவுக்கு மீறிய சந்தோஷம் அடைவாய். ஆனால் இந்த வாக்கு இன்றுக்குள் நிச்சயமாக, சத்தியமாக இன்றுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த சாய் உனக்காக சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அது நடக்கும். இன்று நான் சொல்லும் விஷயம் இந்த பௌர்ணமி நாளில், இந்த போகி நாளில் உனக்கு நிச்சயமாக இரவுக்குள் கண்டிப்பாக நடக்கும். இதை நீயே பார்த்து நிச்சயமாக வியந்து வரும் வியாழக்கிழமை என்னுடைய கோவிலுக்கு வந்து, நீங்கள் நிஜமாகவே இதெல்லாம் செய்து விட்டீர்கள், உங்கள் வாக்கு பழித்து விட்டது சாய் என்று நிச்சயமாக என்னிடம் வந்து சொல்வாய். நான் அதற்காக காத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இதுவரைக்கும் இருந்தது, இனிமேல் இருக்காது. இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருள் இருந்தது. தேவையில்லாத குப்பைகள் என்றால் என்ன? உன்னை தொந்தரவு செய்யும் மனிதர்கள் தான். அதாவது நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடாது, அடுத்த விஷயம் செய்ய வேண்டும். நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய குடும்பத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆள் வந்து, இவள் சொல்வதெல்லாம் எதற்கு கேட்கிறீர்கள், இவள் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் சரி வருமா, அந்த காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்குமா என்று சொல்லி நீ உன்னையே உன் குடும்பத்தில் ஒட்ட விடாத அளவுக்கு பிரித்து பிரித்து வைத்து கொண்டு இருந்தான் ஒரு நபர், ஒரு ஆள். நிச்சயமாக அது யாரென்று உனக்கு தெரியும். உன்னுடைய குடும்பமானது உன்னை இதுவரைக்குமே ஒரு அறிவுரைக்கோ இல்லை இந்த விஷயம் செய்ய போகிறேன், இது உனக்கு சரியா இருக்குமா என்று கேட்பதற்கெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் யாருமே இல்லை. நீ ஏதாவது அறிவுரையாக இல்லை ஏதோ உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயத்தை சொன்னால் கூட எடுத்துக்கொள்வது கிடையாது. அவரவர்கள் என்னென்ன செய்வார்களோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீ வீட்டு வேலை செய்கிறாய், உன்னுடைய வேலையை பார்க்கிறாய், இப்படித்தான் இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது. அப்படியே மதிப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்க வரும் பொழுது ஒரு நபர் வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில். அவள் பேசுவது எல்லாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அவள் எல்லாம் சரியாக செய்ய மாட்டாள், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் இதுவரைக்கும் எதையுமே சாதிக்கவில்லை, அவளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவு தான் என்று உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி 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 உன்னுடைய குடும்பத்தில் உன் மீது இருக்கும் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு நம்பிக்கை, எல்லா விஷயத்தையும் கெடுத்து விடுகிறார். உன்னுடைய குடும்பம் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை செய் என்று சொல்ல வந்தாலும் திடீரென்று வந்து, ஏன் இதெல்லாம் அவளிடம் சொல்கிறீர்கள், நான் செய்கிறேன், என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நல்ல பேரெல்லாம் அவன் வாங்கிக் கொள்கிறான் அந்த நபர். உன்னுடைய பேர் என்ன ஆகிறது? கெட்ட பேர் தான் ஆகுகிறது. இந்த நபர், இந்த குறிப்பிட்ட இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும் நபர் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி தூரமாக போகிறார். அந்த நபர் தூரமாக இருப்பார், தூரத்தில் தான் இருப்பாரே தவிர இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து அவன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அவனை நான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வைக்கப் போகிறேன். அவன் இனிமேல் உன்னுடைய குடும்பத்தின் பக்கமோ, முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையின் பக்கமோ வரவே மாட்டான். எங்கிருந்தாவது உன்னை பார்த்து கொண்டே இருப்பானோ என்று நீ நினைக்கிறாய். அவள் என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பானோ என்று. அதற்கெல்லாம் அவனுக்கு நேரமே இல்லாமல் அவனை பற்றி கூட அவனால் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்துவிட்டேன். அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்துவிட்டேன். அவனுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும் அளவுக்கு வேலையை செய்துவிட்டேன். என்னுடைய பிள்ளைகளை யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ, என்னுடைய பிள்ளையை வாழ விடாமல், தன்னுடைய குடும்பத்தில் வாழ விடாமல், எப்பொழுதும் தான் பேர் தான் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவருடைய பெயர் அங்கு நிலையாக இருக்கக்கூடாது, தன்னை மட்டும்தான் எல்லோரும் பாராட்ட வேண்டும், மற்றவர்களை பாராட்டக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் அடிகளை மேல் அடிகள் கொடுப்பேன். அது என்ன?
ஒருவர் வாழ்வது இன்னொருவர் வாழக்கூடாது என்று நினைப்பது. எல்லோரும் வாழ வேண்டும். இந்த பூமியில் பிறந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. உனக்கு தனி வாழ்க்கை, உன்னுடைய துணைக்கு தனி வாழ்க்கை, அப்படி இருக்கிறது. இதில் சில பேர் என்ன நினைக்கிறார்கள், அவனுடைய வாழ்க்கையும் எனக்கு வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தில் மாட்டுகிறான். காலம் முழுவதும் யாரையும் வாழ வைத்து கொண்டு, அதாவது தவறு செய்து கொண்டே இருப்பான், வாழ வைத்து கொண்டே இருப்பேன் என்று நினைக்க கூடாது. நான் தவறு செய்பவனுக்கு என்றுமே நான் மதிப்பும் மரியாதையும் என்னிடமிருந்து கிடைக்கப் போவது கிடையாது. தவறு செய்பவன் நிச்சயமாக ஒரு நாள் தண்டனைக்கு ஆளாகுவான். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் மனதில் தூய்மையாகவும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், அந்த பெண்ணுக்கு யார் தொந்தரவுகளையும் துன்புறுத்துகளையும் கொடுக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் நான் மாட்டிவிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என்னை வணங்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அதுவே ஒரு தொந்தரவு கொடுத்து விட்டான், இது போன்ற அழகான பெண்கள், அமைதியான பெண்கள், மனதில் தூய்மையான பெண்கள், யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லாவற்றையுமே கள்ள கவடம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் பாதுகாப்பு இருக்கிறேன். அது போன்ற பிள்ளைகளுக்கு யாராவது துன்புறுத்தல்களை செய்தார்கள் ஆனால் நிச்சயமாக அதற்கான தக்க தண்டனைகளை அனுபவிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று உனக்கு கொடுத்து கொண்டு இருந்தவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை நான் கொடுத்து விட்டேன். அது என்னவென்றெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த நபர் வெளியே போக வேண்டும். அவன்தான் அங்கு நிலையாக இருக்க வேண்டும். அவன் மட்டும்தான் அந்த இடத்தில் தலைமையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் அவனுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தான் பார். அவன் விலகப் போகிறான் உன் வாழ்க்கையிலிருந்து. உனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. இன்றோடு அவனுடைய தொல்லை முடிந்தது. இதற்கு மேல் அவனை பற்றி நீ கவலைப்படாதே. அதுபோல சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவாக இருந்தது. அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும் தானே? நான் அழித்து விட்டேன். இந்த போகி என்றால் என்ன? பழைய விஷயத்தை, பழைய பொருட்களை, பழைய துணிகளை எல்லாம் எரித்துவிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பது தானே. உன்னுடைய பழைய விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தான் பார், அவனை நான் உன்னிடமிருந்து எடுத்துவிட்டு சந்தோஷத்தை வைக்கப் போகிறேன். இந்த நிலா, சூரியன் இதெல்லாம் எவ்வளவு பிரகாசமான ஒரு ஒளியை தருகிறது. அதுவும் இன்று பௌர்ணமி, எவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி. என் தங்கமே, இரவு நேரத்தில் அந்த பௌர்ணமி வெளிச்சமானது எங்கும் பரவி பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அந்த நிலாவை பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த நிலாவிலிருந்து வெளிச்சமும் அந்த ஆக்னிஷமும் ரொம்ப 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 நமக்கு தூய்மையானதாக இருக்கும், அழகானதாக இருக்கும். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அழகு உனக்கு தேவைப்படுகிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு அழகான வாழ்க்கையை மாற்றித் தருவேன். இன்று பௌர்ணமி நாள், போகி. போகி எதற்கு? ஒரு பழைய விஷயத்தை எரிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்த உன்னை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த நபரை இன்றோடு விலக்கிவிட்டேன். பௌர்ணமி வெளிச்சத்தை கொடுக்கும் நாள். உன் வாழ்க்கையில் இருளாக கிடந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறேன். இன்று உன் வாழ்க்கையில் நீ நிறைய சந்தோஷங்கள், இந்த 2 சந்தோஷங்களையும் பார்ப்பாய். உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். இந்த நபர் உன்னை விட்டு ஒதுங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் தானாகவே வெளிச்சம் வந்துவிடும். நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று போராடுகிறாய். ஆனால் அந்த நபர் வந்து தடுத்து விடுகிறார். ஒரு வெளிச்சம் வருவது போல இருக்கும், இருட்டுகள் திடீரென்று அந்த நபரால் வந்துவிடும். அதனால் நான் முடிவெடுத்து விட்டேன், முதலில் அந்த இருளை நீக்கு, அதற்கு பிறகு வெளிச்சத்தை கொடுக்கலாம் என்று அந்த இருளை நீக்கிவிட்டேன். அந்த நபருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டேன். அவன் மீளவே முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய சிக்கலை கொடுத்து விட்டேன். அவன் உனக்கு மட்டுமல்ல,
அவனை சுற்றி இருப்பவர்களுக்கே தொந்தரவு தான் கொடுத்து கொண்டு இருந்தான். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவன்தான் தலையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுடைய எண்ணம். யாராக இருந்தாலும் அவனை மட்டும்தான் பாராட்ட வேண்டும், மற்றவர்களை எல்லாரையும் பாராட்டக்கூடாது என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் எல்லாம் எத்தனை நாள் கைகூடும் நீயே சொல்? எல்லாம் ஒரு நாள் நான் பார்ப்பேன் அல்லவா? எனக்கு என்ன எதுவும் தெரியாதா? எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன், கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக இந்த விடிந்துள்ள இந்த விடியல் சுபமான விடியலாக இருக்கும். நீயே பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படும் அளவுக்கு நிம்மதிகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் தந்து விட்டேன். இனிமே உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாமல் இனி ஒவ்வொரு நாளும் இன்பம் வந்து சேரும் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்னுடைய செல்ல பிள்ளைகளா. வாழ்வில் உங்களுக்காக என்றும் என்றென்றும் நான் இருந்து உங்களை வாழ வைப்பேன். கோடி கோடியாக நீங்கள் என்னிடம் கேட்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களை சந்தோஷமான வாழ்க்கையில் நான் அமர்த்துவேன். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.